கோயிலுக்கு போகலாமா அல்லது கடற்கரைக்கு போகலாமா என்று யாராவது கேட்டால் நான் சொல்வது கோவிலுக்கு போக வேண்டாம், கடற்கரைக்கு செல்லுங்கள் என்று சொல்வேன். ஏதாவது ஒரு தகுந்த காரணம் இருக்கிறதா என்றால் அதை நானே சொல்வேன். கடற்கரை என்பது கடல், கடலை சார்ந்த இடங்கள். அங்கே அலைகள் வரும். பலர் கூடுவார்கள். பொழுதுபோக்காக இருக்கும். நல்ல குளிர்ந்த காற்று வரும். கோடை காலத்தில் அங்கே இடமே இருக்காது. உங்களுக்கு தின்பண்டங்கள் அங்கே கிடைக்கும். ஒரு அரை மணி நேரம் அந்த அலைகளை பார்த்து கொண்டிருந்தால், அதனுடைய ஒளியை காதால் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் ரசிப்பீர்கள். இயற்கை தந்த ஒரு வரம் அது. அது பலருக்கு வாழ்விடமாகவும் அமைந்துள்ளது. எப்படி என்றால், மீனவர்கள் கடலிலே சென்று மீனை பிடித்து அது கரைக்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்கிறார்கள். பலர் மீன் சாப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அதில் விட்டமின் இ அதிகமாக இருக்கிறது. கொழுப்பு எதுவுமே கிடையாது. அதனால்தான் பலர் மீன்களை சாப்பிடுகிறார்கள். குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு கடற்கரை ஒரு சிறப்பான தேர்ந்தெடுக்க வேண்டிய இடமாக இருக்கும். கோயில் என்றால் அங்கே பக்தி, கடவுள், சிற்பங்கள், பிரார்த்தனை, இது போன்ற விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது மனிதன் யாரோ ஒருவர், ஒரு அரசனோ அல்லது தனியார்களோ அவர்கள் கட்டிய கோயில். சிற்பங்கள் இருந்தால் நீங்கள் ரசிக்கலாம். உங்களுக்கு பக்தி உள்ளவராக இருந்தால் உங்கள் பக்தி மனதிலேயே இருக்கும். அதற்காக வென்று நீங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டாம். ஆனால் கடற்கரை அப்படி அல்ல. எல்லா விதத்திலும் மேம்பட்டு இருக்கிறது. கூட்டமாக போகலாம், தனியாக போகலாம், ரசிக்கலாம். கடலில் உங்களுடைய கால்கள் அந்த கடல் தண்ணீரில் நனைந்தாலே உங்களுக்கு அதனுடைய சில்லிப்பு, அந்த மண் சரிக்கக்கூடியது, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் உலகத்தில் எங்கு போனாலும் இந்த இயற்கையாக நடக்கக்கூடிய கடற்கரையில் அது கிடைக்கவே கிடைக்காது. கடற்கரையிலே அந்த அலைகள் வந்து மோதும் இடத்திலே சற்று நேரம் நில்லுங்கள், பாருங்கள், கவனியுங்கள். உங்கள் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மணல் அப்படியே சரிந்து போகும். அது ஒரு அற்புதமான, மிக ஆனந்தமான, சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவிக்க வேண்டும். வாயால் சொல்ல முடியாது. நேரில் சென்று அதை அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் நான் சொல்கிறேன், கோயிலா கடற்கரையா என்றால், கோயில் மனிதன் கட்டுவித்தது, கற்பனையால் எல்லாமே. கடற்கரை இயற்கையானது. உலகத்தில் பல கடல்கள் இருக்கிறது, பெரிய பெரிய கடல்கள் இருக்கிறது, கடற்கரை இருக்கிறது. பட்டினம் என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் இருக்கிறது, மதராசப்பட்டினம் இருக்கிறது, பல பட்டினங்கள் இருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், நண்பர்களே, உங்களுக்கு எது சாய்ஸ்? என்னிடம் கேட்டால் உங்களுக்கு பலவிதமாக இருக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் எது என்றால் நான் கடற்கரை என்று சொல்வேன். நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் அதில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் நான் தேர்ந்தெடுத்து கோயிலா கடற்கரையா என்றால் கடற்கரை தான். பீச், மரீனா பீச் சென்னையில், அதுபோல பல இடங்களில் நாகப்பட்டினத்தில் இருக்கிறது, பாண்டிச்சேரியில் இருக்கிறது, தரங்கம்பாடியில் இருக்கிறது. பல இடங்களை நான் சென்று வந்ததால் அதை குறிப்பிடுகிறேன்.
போகாத இடங்களும் இருக்கலாம். அதுபோல திருச்செந்தூர் கடற்கரை, நான் சொல்கிற இடமெல்லாம் நான் சென்று வந்துள்ளேன். அதனால் தான் திரும்ப திரும்ப அதை நான் சொல்கிறேன். எனவே உங்களுடைய போக வேண்டிய இடம் இந்த இரண்டில் எது ஒன்று என்றால் கடற்கரையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லி, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதலாம், மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, இது ராமூர்த்தி காலனி, இது பிரதான சாலை. இதனுடைய முடிவு திருவிக்கா நகர். கொளத்தூரில் இருந்து தான் நான் வருகிறேன். ஒரு அரை கிலோமீட்டர் தூரம், இல்லை 1 கிலோமீட்டர் தூரம், அப் அண்ட் டவுன் 2 கிலோமீட்டர். நடைபயிற்சி வரும்பொழுது இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து செல்வேன். எனவே உங்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறேன்.